உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரவையும் கோதுமை மாவும் வச்சு எப்படி அப்பம் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதில் 3/4 கப்பு ரவை சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இதோட ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இதில் ஒரு வாழைப்பழமும் சேர்த்துப்போம். வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா 2-3 அப்படி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கையில் நல்லா ஒன்றா சேர்த்து இப்போ கிளறிக்கலாம். ஏன்னா வாழைப்பழத்தெல்லாம் ஸ்பூன்லலாம் வச்சு அடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நல்லா கையில் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் சோடா மாவு போடலை. உங்களுக்கு தேவையாக இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் முட்டை போட்டிருக்கனாலேயே சாஃப்டாக இருக்கும், அதனால நான் சேர்த்துக்கல. இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ தண்ணி அது பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்படி நல்லா கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா அடிங்க. நீங்கள் விஸ்கு வச்சுருப்பீங்க, அதையும் வச்சு இல்லைன்னா நல்லா அடிச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இதை அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா அடிச்சிங்கனாலே போதும். இப்போ நான் ஒரு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை லேசாக மிக்சியில் அடித்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இது மாதிரி கலக்குனாதான் அந்த சாஃப்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் இது. இப்போ இதை மூடி 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ 1/2 மணி நேரம் வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நல்ல சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுடுவோம். இப்போ நான் 1 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க மாவு. இந்த மாதிரி நல்லா இட்லி மாவு அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. இப்போ ஊற்றுற பாருங்கள். இந்த அளவு ஃபஸ்ட்டு ஊற்றி பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வேகணும்ல, மேலே அப்புறம் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் வெல்லம் சேர்த்துருக்கனால. அதனால சிம்மில் வச்சே வேக விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஈஸியாக வேக நல்லாயிருக்கும். இது ரொம்ப நேரம் ஆகாது, ஊறுற நேரம்தான். செய்யறதும் கலக்கி வைக்கிறதும் ஒரு 5 நிமிஷம் தான். அதனால சீக்கிரம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவு செவந்தா போதும், நல்லா உள்ளே வெந்திருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு 2-3 அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே திருப்பிக்கோங்க. இதில் சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பொருளும் இல்லை, ஆனாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவு ஊற்றிக்கலாம். இந்த ஒவ்வொரு கப்பு மாவுலேயே ஒரு 10 கிட்ட வரும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகம் சேர்த்திங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது மேலே எண்ணெய் அப்படியே கொஞ்சம் மொண்டு ஊற்றினா மேலே கொஞ்சம் உப்புறது ஈஸியாக வரும். பூரிக்கு நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இந்த அளவு செவந்தால் போதும்.
இப்போ நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், உள்ளே வெந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி. இது இப்போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.